வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். இடைவேளையின் போது அவளை வெளியில் அழைத்து சென்று கோக் வாங்கி கொடுத்தான் ஆகாஷ். அவன் வாங்கி தந்து குடிப்பது மிகவும் பெருமையாக இருந்தது சரண்யாவிற்கு. தான் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம், தன்னை பத்திரமாக வீட்டில் விட்டு செல்லும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பது அதைவிட பெருமையாகவே இருந்தது அவளுக்கு. இடைவேளைக்கு பிறகு படத்தில் ஆழ்ந்து போனார்கள் இருவரும். படத்தின் பிரமிக்கத்தக்க திரைக்கதையும் ப்ரூஸ் வில்ஸின் பக்குவப்பட்ட நடிப்பும் ஆழமான காட்சிகளும் புருவத்தை உயர்த்தின. இதை இயக்கிய இளைஞன் இந்தியாவைச் சேர்ந்தவன் என்ற உணர்வு பெருமை அளித்தது. படம் முடிந்து வரும்போது மனசு கனத்திருந்தது. எப்படி இருந்தது படம்? கார் கதவை திறந்தபடி கேட்டான் ஆகாஷ். எக்ஸலண்ட், என்ன சொல்றதுனே தெரியல, பிரமிப்பா இருக்கு என்றாள் சரண்யா. அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து முன்பக்க கதவை அவளுக்காக திறந்துவிட்டு ஏறச் சொன்னான். ஒருவித கர்வம் துளிர்க்க ஏறி அவன் அருகில் அமர்ந்தாள் சரண்யா. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா சரண்யா என்றான் ஆகாஷ். தாராளமா. அவன் காரை நிறுத்திவிட்டு காஃபிக்கு சொன்னான். அப்புறம் ஏன் வீட்டு பக்கமே வரல என்றாள் சரண்யா. வரக்கூடாதுன்னெலாம் இல்லை, டைம் கிடைக்கல அதான் என்றான் ஆகாஷ். அதெல்லாம் இல்லை, பயம்தானே என்றாள். எனக்கு என்ன பயம்? ஆளு சப்பாத்தியை நினைச்சுதான், அதுவே ஜென்மத்துக்கு போதுன்னு ஆயிடுத்தில்ல என்றாள் சரண்யா. அப்படியும் வச்சுக்கலாம். அவன் சிரிக்க அவள் பொய்யாய் கோபித்து கொண்டாள். அவள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமே என்று மற்றவர்கள் தப்பாக எடுத்துக்கொண்ட விஷயத்தை அவளிடம் சொல்லவில்லை அவன். அட்லீஸ்ட் புது வருஷத்தன்னைக்காவது வந்து வாழ்த்து சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் என்றாள் சரண்யா. வரணும்னு தான் நினைச்சேன், ஆனால் ஒரே வேலை. சாரி, தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்ன என்றான் ஆகாஷ். இல்லை இல்லை, ஆனால் நீங்கள் மறந்தாலும் நாங்கள் மறக்கலை, உங்களுக்கு விஷ் பண்ணினோம் என்றாள் சரண்யா. அப்படியா? எப்போ? ராத்திரி 12 மணிக்கு, நியூ இயர் பிறந்ததுமே. யார்கிட்ட பேசின? நான் பேசலை, அப்பா தான் பேசினார். உங்கள் அம்மா தான் எடுத்தாங்க ஃபோனை. நீங்கள்லாம் தூங்குறதா சொன்னாங்க. சரி, புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு அவங்கக்கிட்டேயே சொல்லிட்டு வச்சிட்டோம் என்றாள் சரண்யா. ஓ, அம்மா சொல்லலையா என்றாள். அப்பா கிட்ட சொல்லிடுப்பா, எங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாலோ என்னவோ. பரவாயில்ல, அதை பற்றி என்ன, இப்போ சொல்லேன். நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு சொல்கிறேன் என்றான். ஹாப்பி நியூ இயர் என்றாள் சரண்யா. விஷ் யூ எ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். அவன் அவள் கையை பற்றி குலுக்கியவாறு சொல்ல தன்னுக்குள் ஒருவித சிலிர்ப்பு காலோடு தலை பரவுவதை உணர்ந்தாள் அவள். போலாமா? அவன் பில் பணத்தை வைத்துவிட்டு காரை கிளப்பினான். அவளை தெருமுனையில் இறக்கிவிட்டு வீட்டுக்கு சென்றான் ஆகாஷ். இரவு 9 மணிக்கு சங்கீதா வந்து சாப்பிட அழைக்கும் போது அவன் அலுப்பாக படுத்திருந்தான். வேண்டுமென்றே டிக்கெட்டை யாருக்கோ விற்றுவிட்டு போன சுசிதாவை நினைத்து கொண்டிருந்தான் அவன். அவள் அப்படி செய்தது மனதில் மெல்லிய வேதனையை ஏற்படுத்தியிருந்தது. ஏன் இப்படி இருக்கிறாள் என்ற கேள்வி எழும்பியது. பணத்திலேயே பிறந்து புரண்டு வளர்ந்ததால் இந்த திமிரோ? இப்போது பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் ரசிக்கலாம். இதே ஈகோவும் திமிரும் திருமணத்திற்கு பிறகும் இருந்தால் அது சரியாகுமா? அவன் கவலைப்பட்டான். அண்ணா, கண்களை திறந்தான் ஆகாஷ். சாப்பிட வரியா? நீ போ, வரேன் என்றான். எங்கே போயிருந்த நீ என்றாள் சங்கீதா. படத்துக்கு. 6th சென்ஸ். ஓ, அதான் இவ்வளோ சைலண்டாக படுத்துட்டியா? இன்னும் ஒரு வாரத்துக்கு அசைப்படுவப்பார் என்றாள். சங்கீதா கீழே போய்விட்டாள். சற்று நேரம் கழித்து ஆகாஷ் கீழே வந்தான். ஏம்மா, நியூ இயர் அன்னைக்கு யாராவது ஃபோனில் விஷ் பண்ணினாங்களா? கேஷுவலாக அம்மாவிடம் கேட்டான் ஆகாஷ். யார் பண்ணினா? ஞாபகம் இல்லையே. நான் சொல்லவா? கோபாலன் மாமா பண்ணியிருக்கிறார். புது வருஷ வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நாங்கள்லாம் முழிச்சிட்டு தானே இருந்தோம். தூங்குறோன்னு சொல்லி ஏமா ஃபோனை வச்ச என்றானா ஆகாஷ். குற்றம் சாட்டுவது போல் அவன் கேட்க அம்மா புருவம் சுருங்க அவனை பார்த்தாள். ஆமாம், கோபாலன் பண்ணினார். அதை சொல்லாததா அவ்வளோ பெரிய குத்தமா? இதுவரை எத்தனை புது வருஷம் வந்து போயிருக்கு. இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ என்ன ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிற புது பழக்கம் என்றாள். இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக அவமானப்படுத்தணுமா என்றான். யார் அவமானப்படுத்தினா? யார் சொன்னா உங்ககிட்ட? அவர் பண்ணின விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவரே சொல்லியிருந்தால் ஒழிய தெரிய சான்ஸே இல்லை என்றாள். ஆமாம், அவர் தான் சொன்னார். அதான் இப்போ முக்கியம். இதே ஒரு பெரிய விஐபி யாராவது பண்ணியிருந்தா உடனே எங்களை கூப்பிட்டுருப்பையா மாட்டியா? இவர் என்ன விஐபியா கூப்பிட? அதான் சொல்லலை, போருமா என்றாள் அம்மா.
தப்புமா, வாழ்த்து சொல்ல விஐபியாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மனுஷனாக இருந்தால் போதும். அந்தஸ்து பார்த்து தான் பழகணுங்கிற உன் சித்தாந்தத்தை உடைப்பில் போடு. நாளைக்கே நாம் செத்தா தூக்குறதுக்கு எந்த அந்தஸ்து உள்ள மனுஷனும் வரமாட்டான். ஒரு மலர் வளையம் வச்சுட்டு போயிடுவான். சாதாரணப்பட்ட 4 கூலிக்காரன் தான் வந்து தூக்கணும். நான் சீக்கிரமே செத்துடணும், அப்படித்தானே? அம்மா முகம் சிவக்க ரௌத்ரத்தோடு கேட்டாள். புரிஞ்சிக்காம கத்தாதம்மா என்றான் ஆகாஷ். புரிஞ்சுதாண்டா பேசுகிறேன், ஆனால் ஒன்று தான் புரியலை. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த குடும்பத்து மேலே அப்படி என்ன கரிசனன்னு தான் புரியலை என்றாள் அம்மா. அந்த குடும்பத்து மேலே உனக்கே இவ்வளோ வெறுப்புன்னு எங்களுக்கும் தான் புரியலை. அவங்க அப்பா பக்கத்து உறவுங்கிறதாலையா, இல்லை நமக்கு சமமான பணக்காரங்க இல்லைங்கிறதாலையா என்றான். ரெண்டும் தான் காரணம். இதுக்கு மேலே எனக்கு யாரும் உபதேசம் பண்ண தேவையில்லை என்றாள் அம்மா. ஆகாஷ் மேற்கொண்டு ஏதோ சொல்ல வாயெடுத்த போது அப்பா சற்றென்று இடது கையால் அவன் தோலை அழுத்தி பேச வேண்டாம் என்று அடக்கினார். இரவு அவன் அறைக்கு வந்தார் சம்பத். யார் சொன்ன ஆகாஷ், ஃபோன் பண்ணினதை உங்ககிட்ட? கோபாலன் தானா என்றார். உண்மையை சொல்லணும்னா கோபாலன் இல்லப்பா, சரண்யாதான் என்றான் ஆகாஷ். அவர் வியப்போடு அவனை பார்த்தார். அவளை எப்போ பார்த்தனே? தியேட்டரில் பார்த்தேன், குடும்பத்தோடு வந்திருந்தா. ஆகாஷ் தியேட்டரில் நடந்ததையும் சரண்யாவை தான் ட்ராப் பண்ணி விட்டு வந்ததையும் அப்பாவிடம் மறைக்காமல் சொன்னான். சரண்யான்னு சொன்னா அம்மா அனாவசியமாக சந்தேகப்படுவா. என்னால் அந்த பொண்ணை ஏன் சந்தேகப்படணும்னு தான் சொல்லலை. உங்கள் அம்மா குணம் உனக்கு தெரியாதா ஆகாஷ்? அப்புறம் ஏன் அவகிட்ட வீணா வாங்கி கட்டிக்கிற? நீ என்ன சொன்னாலும் அவள் சுபாவம் மாறப்போகிறதில்ல. புரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசுறது வீண் வேலை, டைம் தான் வேஸ்ட். டைம் வேஸ்ட்டுன்னு பார்த்தா இந்த சுபாவத்தால் வாழ்க்கையில் நிறைய வேஸ்ட் ஏற்படுப்பா என்றானா ஆகாஷ். ஏற்படட்டுமே, கஷ்டமோ நஷ்டமோ அனுபவித்து தெரிஞ்சுக்கட்டும். சொன்னால் புரியாதவங்களுக்கு பட்டுத்தான் புரிஞ்சுக்கணும், விற்று என்றார். அப்பா எழுந்தார். சிந்தனையோடு தன் அறைக்கு வந்தார். கோபாலனை நினைத்தால் பாவமாக இருந்தது. வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாரே தவிர எப்படி போவது? அவர்களிடம் ஆகாஷ் சரண்யாவை விரும்பவில்லை என்பதை எப்படி சொல்வது என்று புரியாமல் அங்கு செல்லவே தயக்கமாக இருந்தது. அந்த பெண்ணின் ஏமாற்றத்தை பார்க்கும் சக்தி அவருக்கு இல்லை. சும்மா இருந்தவள் மனதில் ஆசை தீயை கிளப்பிவிட்டவர் அவர்தான். இப்போது அவரே அதை அணைக்கவும் வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாள் தான் சொல்லாமல் இருப்பது? இதோ இன்று சினிமா தியேட்டரில் எதேச்சையாக சந்தித்து அவளை வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறான். இதையும் அவள் காதலின் ஒரு சம்பவமாகவே நினைத்து நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடும். இந்த நம்பிக்கை இறுவதற்குள் அவளிடம் உண்மையை கூறாவிட்டால் பின்னால் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுவிடும். இப்படி நினைத்தவர் அடுத்த நாளே கோபாலன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என தீர்மானித்தார். திடுதிப்பென்று வந்து நின்ற சம்பத்தை பார்த்ததும் முகமலர வரவேற்றாள் சரண்யா. ஆச்சரியமா இருக்கு. ஏன் என்றார் சம்பத். எங்க வீடு மறந்து போச்சோன்னு நினைச்சேன். எப்படி மறக்க முடியும்? வராட்டா மறந்துட்டேன் அர்த்தம் என்றார் சம்பத். என்ன சாப்பிட்றீங்க மாமா? அப்பா இல்லையா சரண்யா? மதுரையில் ஷூட்டிங் போயிருக்கார் என்றாள் சரண்யா. ஷூட்டிங்கா? அப்பா சினிமாவில் சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிக்கிறார், தெரியும்ல என்றாள் சரண்யா. திடீர்னு என்ன நடிப்பாசை அவனுக்கு என்றார் சம்பத். எனக்காகத்தான். அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் கொஞ்சம் இருக்கு, அது போக என் கல்யாணத்துக்கும் பணம் சேர்க்கிறாராம். நீங்க ஒன்றும் கேட்காட்டாலும் ஓரளவு கௌரவமா செய்யணுமாம் என்றாள் சரண்யா. சரண்யா சொல்ல சம்பத்தின் முகம் சங்கடத்தில் இறுகியது. பெருமூச்சென்று வெளிப்பட்டது அவரிடமிருந்து. சரண்யா உள்ளே போய் அவருக்கு காஃபி கொண்டு வந்தாள். கல்யாணங்கிறது தெய்வம் போடுற முடிச்சுன்னு எல்லாரும் சொல்றதில்ல, உனக்கு நம்பிக்கை இருக்கா சரண்யா என்றார் சம்பத். திடீர்னு என்ன மாமா? பதில் சொல்லே என்றார். நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் நம்புறேன். எதுக்காக கேட்டீங்க என்றாள். இல்ல, நாம நினைக்கிறோம் தெய்வம் ஒருவேளை முடிச்ச மாத்தியும் போட்டிருக்கலாம், அல்லது நாம நினைச்சபடியே கூட முடிச்சு போட்டு வச்சிருக்கலாம். ஸோ எது நடந்தாலும் ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நம்ம மனசை பழக்கப்படுத்திக்கிறது நல்லது தானே என்றார். சரண்யா அவரை ஒரு வினாடி உற்று பார்த்தாள். இந்த வேதாந்தத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு நிஜம் மறைந்திருப்பதாக தோன்றியது அவளுக்கு. ஒருவேளை அந்த நிஜம்தான் மாமாவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இந்த வீட்டு பக்கம் வர முடியாமல் செய்திருக்க வேண்டும். அது என்ன என்பது புரியவில்லை. புரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை. உனக்கும் ஆகாஷ்க்கும் ஒருவேளை திருமணம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். எதுவா இருப்பினும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்று மறைமுகமாய் அவர் சொல்கிறார் என்றால் ஒருவேளை அதற்கு தடங்களாய் இருப்பது மாமியின் குணமா, அல்லது ஆகாஷ்கே அவள் மீது காதல் இல்லையா?
ஆனால் ஆகாஷ் பழகுவதை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. அவளிடம் அன்பிருப்பதாகத்தானே தோன்றுகிறது. பின் என்னவாகத்தான் இருக்க முடியும்? மாமிதான் இதற்கு காரணமா? அப்படித்தான் இருக்க வேண்டும். சரண்யா மாமாவை பார்த்தாள். தெய்வத்தின் தீர்மானப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்றால் நாம எல்லாருமே மனுஷன்தானே மாமா. யாராலையுமே எதையும் தடுக்கவோ மாத்திடவோ முடியாது இல்லையா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திச்சு ஏத்துக்க நான் தயாராகவே இருக்கேன். மாமா பரிவோடு அவள் தலையை தடவினார். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ எனக்கு தெரியாத சரண்யா. ஆனா நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாங்கிறது தான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும். பார்ப்போம், அதுக்கு மேல தெய்வ சித்தம். சம்பத் எழுந்தார். அப்போ நான் வரேன் சரண்யா. அப்பா வந்தா சொல்லு. அது சரி, தனியா இருப்பியா நீ? எவ்வளோ நாள் ஷூட்டிங்? பக்கத்து வீட்டம்மா வந்து துணைக்கு படுத்துக்கிறாங்க மாமா, ஒன்றும் பயமில்லை என்றாள் சரண்யா. சம்பத் புறப்பட்டார். இரவு முழுக்க அவர் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளே உள்ளுக்குள் சுற்றி சுற்றி வந்தன. மறுநாள் பிரிட்டிஷ் கவுன்சிலில் சில புத்தகங்களை மாற்றிக்கொண்டு பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது முன்பொரு முறை ஆகாஷை அந்த இடத்தில் சந்தித்து அவனோடு காரில் சென்றது நினைவுக்கு வந்தது சரண்யாவிற்கு. இப்போதும் கண்கள் அவன் தென்பட மாட்டானா என்று சுழன்றது. சிக்னலுக்காக வரிசையாக கார்களும் வண்டிகளும் காத்திருக்க ஒரு காரில் ஆகாஷின் உருவமும் தெரிந்தது. அட என்று வியப்போடு பார்த்தவள் விழிகள் அவன் அருகில் அவன் தோளில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த பெண்ணை கண்டதும் சுருங்கியது. கருமேகம் படர்ந்தாற் போல் முகம் கருத்தது சரண்யாவிற்கு. வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.